நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இன்று ஆண்டவரை புகழ்ந்து போற்ற ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வு என்கிற அதிசயமான இந்த ஆற்றலையும் அவர் கொடுத்திருக்கிற கொடையான இந்த வாழ்வையும் நாம் பயன்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிறோம். திருப்பாடல் 147 படியாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்று பாடி புகழ்கிறோம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பேதுரு எழுதிய அந்த திருமுகத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும் என்று. இந்த வார்த்தைகளை நாம் பின்னணியாக வைத்து சிந்திக்கிற பொழுது பல்லவி வார்த்தை சொல்லுகிறது, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எதற்காக என்று நாம் கேட்கிற போது, உன் கடவுளை புகழ்வாயாக, உன் வாயில்களின் தாள்களை அவர் வலுப்படுத்துகிறார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகிறார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எப்படி இந்த வலுப்படுத்துதலும் ஆசி வழங்குதலும் நடக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தைகள், பேதுருவினுடைய திருமுகத்தின் வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது. நமக்காக கொடுக்கப்பட்ட விலை உலகத்தின் அடையாளமான எதுவும் அல்ல, அதை கடந்த இயேசு கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள இரத்தம். ஆகவே தான் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்று அழைப்பு வைக்கப்படுகிறது. நாமும் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவருடைய இந்த விலை மதிப்புள்ள பரிசுத்த இரத்தத்திலே விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள் வித்தியாசமாக ஆவியில் ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்கள் இருக்கிற இடங்களிலே அமைதி நிலவ ஆண்டவர் உதவி செய்வார். அவருடைய எல்லைப்புறங்கள் எல்லாம் அமைதியின் இல்லங்களாக மாறியிருக்கும். உயர்தர உணவை வழங்கி ஆண்டவர் அவர்களை நிறைவடைய செய்வார். அவருடைய வாக்கு விரைவாய் செயல்பட்டு இதோ கட்டளையை செயல்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் அது ஆற்றலாய் மாறுகிறது. ஆகவே தான் நாமும் ஆண்டவருடைய வழிகளை மறந்து விடாதபடி செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த உணர்வோடு நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நியமங்களையும் நீதி நெறிகளையும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். இதன் வழியாக உம்முடைய மகன் வழியாக நீர் கொடுக்க விரும்பிய மீட்பின் அடையாளத்தை காண உதவி செய்கிறீர். ஆண்டவரே, எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை வெறும் பணமோ அல்லது பொன்னோ பொருளோ அல்ல, விலை மதிக்கப்பெறாத எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயர் மதிப்புள்ள இரத்தம். இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து மகிழ்கிறோம்.
இந்த நற்கருணை அதற்கு சாட்சியாயிருக்கிறது. ஆகவே தான் இந்த நற்கருணைக்கு முன்பாக வீற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மில் நிறைவடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறைவை இன்று பிள்ளைகள் சந்திப்பதற்காக நன்றி செலுத்தி தெய்வ ஆசீர்வாதத்துக்கு முன்பாக எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.